அந்த அங்க விற்கிற விலையை விட இங்க வந்து எல்லாமே குறைச்சி தான் போடுவாங்க ஆஃபர் பண்ணி. டிக்கெட் எடுத்துக்கொண்டு நிற்கிறேன் பாருங்க. அந்த 200 ரூபாண்டு போட்டிருக்கேன். நாங்கள் சொன்ன மாதிரியே புதுசாக வந்து வாகனங்கள் கூட இந்த பிஸ்கட் எல்லாம் ஃப்ரீயாக குடிக்கணும். அதோட சமபோச வித்தியாசமான வாகனங்கள் வேறங்க மலிவன் கம்பெனி வந்திருக்கீங்கன்னா இஞ்சால ஃப்ரீ சாம்பிள் கொடுத்து கொண்டிருக்கணும். மக்கள் எல்லாம் வேற வழி கிடைக்கணும். இது உங்களுக்கு இந்த சளியாடு நேரங்கள் இந்த மழை காலங்கள்லாம் இது இந்த கரும்பு மிஷின் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இயற்கையான கரும்பு ஜூஸ் இயந்திரங்கள்ல இருந்து சாதாரணமே வந்திருக்குது. எல்லாமே வந்து அறுவடை வார எல்லாருக்குமே 3 சேம்பு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு சாக்லேட்ஸ் இருக்கு ப்ளஸ் சாக்லேட் வச்சிருக்கேன். இதில் வந்து முறுக்கு லட்டு எல்லாமே செய்து வச்சிருக்கணும். இதில் பார்க்கலாம். நீங்கள் பாருங்க வாங்குறாங்க வந்து ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 கிலோ. வணக்கம் உறவுகளே, நாங்கள் தான் உங்களோட ஜால் பிரதர்ஸ். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். ஜாழ்ப்பாணத்தில் அது என்னதுக்காக இன்றைக்கு வந்து நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக இந்த 3 நாட்கள் நடக்க போகிற யாழ்ப்பாணத்தில் வைக்கிற வர்த்தக சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். அதுவும் இன்றைய தினம் 23ஆம் தேதியிலேருந்து 3 நாட்களுக்கு நடைபெற போதும். அதுக்காக தான் இன்றைக்கு பிரம்மாண்டமான ஓப்பனிங்கில் தான் நாங்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம். உள்ளுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. அதோட வந்து 400 கம்பெனிகளுக்கிட்ட வந்திருக்குதாம்னு சொல்லி அறிஞ்சிருக்கிறோம். அவை இந்த வந்து எல்லா ப்ராடக்டையுமே கொண்டு வந்து இறக்கி இருக்கணும். அதையும் நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வந்து மிக முக்கியமாக பார்க்க போறீங்க வந்து பிஸ்கட் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணும். அதோட சமபோசா ஃப்ரீயாக கொடுப்பினோம். மற்றது வந்து சோயா மீட் எல்லாமே ஃப்ரீயாக வந்து சாம்பிள் பார்க்கறதுக்காக குடிக்கணும். மக்களுக்கு இது வந்து ஒரு பிரியோசனமான ஒரு கண்காட்சியாக தான் இருக்க போது. தொடர்ச்சியாக 3 நாட்கள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இனி சனி ஞாயிறில் வந்து மக்களின் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். இப்பவும் வந்து ஓப்பனிங்குக்காக வந்திருக்க இங்கே இந்திய தூதுவரில் இருந்து இளங்குமரன் எம்பி உட்பட எல்லாருமே நிறைய பேர் வந்திருக்கணும். அதையும் இந்த காணொலிகளூடாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு நுழைவு டிக்கெட் வந்து 200 ரூபா ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். அதையும் வந்து இலவசமாகவும் எடுக்க இயலாது. அந்த வந்து 200 ரூபா பெற்று தான் எடுக்கக்கூடியதாக இருக்கும். வந்து தொடர்ச்சியாக இது வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இந்த வாங்க தொடர்ந்து காணொலிக்குள்ள போகலாம். அதுக்கு முதல்ல வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஓகே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நுழைவு டிக்கெட் எடுத்துக்கொண்டு நிற்கிறேன் பாருங்க. அந்த 200 ரூபாண்டு போட்டிருக்கணும். நாங்கள் சொன்ன மாதிரியே வந்து மக்கள் எல்லாம் அதை வாங்குறதுக்காக லைனில் வந்து நிற்கிறேன் பாருங்க. இதில் வந்து லைனில் வந்து இதில் வந்து எடுத்துக்கொண்டு உள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதால் வந்து தான் இப்படி என்ட்ரன்ஸ் வாசல் வந்து இதுதான் பாருங்க. இதில் வந்து இப்படி இதால் உள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதால் தான் அப்படியே வந்து உள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இதில் வேறுங்க அப்படி பிரம்மாண்டமாக இந்த போட்டெல்லாம் அடிச்சிருக்கணும் வேறுங்க. அந்த யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக சந்தைன்னு சொல்லிட்டு 23, 24, 25ஆம் தேதி மட்டும் இது நடக்க போகுது. தொடர்ச்சியாக வந்து நிறைய 400க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வந்து உள்ளே வந்துருக்கிறது. அதே இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்து எந்த ஸ்டோலுக்கு போகணுமோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்துட்டு நீங்கள் இந்த நம்பர்களை பார்த்து உள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து இதில் எல்லா நம்பர்களுமே போட்டிருக்கையும் இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்திய தூதுவர் வந்தோன்றிருக்கிறார் பாருங்க. அதை இதுலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. வந்திருக்கிறார். வர்த்தக கண்காட்சியானது இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் தொடர்ந்து கமல விளக்கினை ஏற்றி வைக்குமாறு இதுல பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க இந்திய தூதுவரையும் அழைச்சு கொண்டு வந்தோன்றிருக்கீங்கன்னா வாங்கல பாருங்க எவ்வளவு ஆரவரமா அழைச்சு கொண்டு உள்ள போய் கொண்டிருக்கணும். ஒரு அழைச்சு உள்ள வந்து அழைச்சு இந்திய தூதுவரால் வந்து இப்போ மங்கள விழாக்கு ஏற்றி கொண்டிருக்கணும் பாருங்க.
உள்ள வந்து இப்போ அழைச்சி கொண்டு வந்துட்டுனா பாருங்க, தொடர்ச்சியாக இப்போ எல்லாருமே உள்ளே போய் கொண்டிருக்கணும். அதே மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. ஃபுல்லாக இப்போ இங்கே வந்து இப்போ அந்த எல்லாருமே வந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கலாம். இதில் பாருங்க, அந்த உள்ள வந்து என்ட்ரன்ஸ் ஆகி கொண்டிருக்கணும். அதே இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து இப்போ தூதர் வந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போகிறார். அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த டிராக்டர் வகையெல்லாம் வந்து நிற்கிறதே இதில் பார்க்கலாம் பாருங்க. இந்த உழவு இயந்திரங்கள்லேருந்து சகலமே வந்து இருக்குது. இதுகள் எல்லாமே வந்து இந்த அறுவடைக்காக பயன்படுத்துகிறோன்னு தான் இதில் பாருங்க. அந்த மிஷின்கள் எல்லாம் எவ்வளோ நவீன நுட்பமாக உள்ள கொண்டு வந்திருக்கணும். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த டோக்கியோ சிமெண்ட் கம்பெனியில் வந்து இதில் வந்து இதான் அந்த கம்பெனி வந்திருக்கு பாருங்க. இங்கெல்லாம் அந்த எலக்ட்ரிக் பைக்குகள் நிற்கிது பாருங்க. இதில் ஒன்று வந்து விட்டுருக்கணும். இப்போ இது புதுசாக நியூவாக லான்ச் பண்ணியிருக்கணும் எல்லாத்தையுமே. அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. பெரிய மல்லிபண்டை வந்து ஸ்டோர் வந்து அட்டிக்கிறீங்க. இதில் வந்து ஃபுல்லாக இது வந்து மெயின் மலிவன் இங்கே வந்து ஃப்ரீ சாம்பிளுங்க கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. உள்ளுக்கு வந்து மலிவனில் வந்து எல்லாம் அடுக்கியிருக்கணும் ப்ராடக்டுகள் வந்து இதுண்ட அதையும் நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இங்கேயும் வந்து நீங்கள் அந்த ஃப்ரீயான ப்ராடக்டை வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஃப்ரீ ப்ரொமோஷன் மாதிரி அந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸும் வழங்கி கொண்டிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த பொன்னக்கஞ்சால் பணம்னு சொல்லி ஃபுல்லாக வந்து டிஜே லைட்டுகள் எல்லாம் கொள்கை ஃபுல்லாக காட்சிப்படுத்திருக்கிறேன் பாருங்க. இதில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஃப்ரீ சாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. அதெல்லாம் வாங்கி கொண்டு போய் நான் உள்ளுக்கு எல்லாம் போய்க்க இதில் ஹைப்ரிட் பஸ் எல்லாமே இறக்கி இருக்கணும் பாருங்க. கொண்டு வந்து விட்டுருக்கணும் இதில். அது இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த தொடர்ச்சியாக 400 கம்பெனிகளுக்கு மேற்பட்ட கம்பெனிகள் வந்திருக்கிறது இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இது உள்ள நிற்கிற பாருங்க. அந்த மேனிஃபேக்சரிங்குள்ள வந்து எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கணும். அதே இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இதில் வந்து ஃப்ரீ சாம்பிளோட வழங்கி கொண்டு இருக்கணும் பாருங்க. லொத்தர் மாதிரி எல்லாம் கொடுக்கணும் பாருங்க. இதில் வந்து கொடுக்கணும் பாருங்க. இதில் வந்து இந்திய தூதுவரும் வந்து ஒன்று தொடர்ச்சியாக இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி வணக்கம். நாங்க ரீச்சாவில இருந்து வந்திருக்கிறோம். ரீச்சால வந்து குருலா வந்து எல்லாமே ஆர்கானிக் திங்ஸ் தான் கொண்டு வந்திருக்கிறோம். இங்க அதுல மெயினா வந்து பார்த்தா சோப் வந்து கொண்டிருக்கோம். நாங்க வந்து 6 விதமான சோப் செய்யறோம். அதுல வந்து ஒன்று கொப்பர்லி, சாக்கோல், முல்தானி மெட்டி, கோகனட் ஆயில், மன்சிஸ்டா 6 விதமான சோப்பும் இதுல அடுக்கி வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து இங்கால வந்து நாவல் கோப்பியும் காளான் கோப்பியும் கொண்டு வந்திருக்கோம். மற்றது இங்கால வந்து ஃபுல்லாவே நம்மளால விதையல், மண்புழு இந்த விதையல், மற்றது வந்து கெமிக்கல் மாதிரி இந்த சொல்றது மரங்களுக்கு அடிக்கிற மருந்துகள் அதுகள் எல்லாம் வந்து ஆர்கானிக்ல தான் கொண்டு வந்திருக்கோம். பழங்களும் இருக்காங்கால கொய்யாப்பழம், மாம்பழம் எல்லாம் 3 நாளைக்கும் இருக்கு. ஒவ்வொரு இல்ல எல்லாமே குறைச்சி தான் கொண்டு வந்தோம். நாங்க கொண்டு வந்து அங்க விற்கிற விலையை விட இங்க வந்து எல்லாமே குறைச்சி தான் கொண்டு வந்தோம். ஒவ்வொரு முறையில தான் போட்டுருக்கோம். இப்ப இந்த சோப் எல்லாம் வந்து நாங்க 500 ரூபாய் விற்கிற சோப் வந்து 300 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். 295 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இந்த சோப். நாங்க வந்து விற்கிற விலையை விட இங்க விற்கிறோம். மற்றது வந்து இங்க இந்த சோப் எடுக்கிறார்கள் வந்து நீங்க பார்மசிக்கு எல்லாம் இந்த சோப் ரிலீஸ் பண்ணிட்டோம். பார்மசிலையும் வேண்டலாம். மற்ற டெலிவரியும் செய்வாங்க சோப். மற்றது சோப்புல வந்து எந்த விதமான எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கஸ்டமர் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். வார கஸ்டமர் வந்து நீங்க இனி வர காலங்கள்ல வந்து கிரீம்கள் எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எங்கட நேச்சுரல் சோப்புகளையும் கிரீம்களையும் வேண்டி போடுங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரீச்சா கம்பெனில இருந்து கொண்டாந்து எல்லாமே போட்டிருக்கணும் பாருங்க. இதுல வந்துச்சு ரீச்சா ப்ராடக்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்கணும் பாருங்க. இதுல இங்கே வந்து ஃபுல்லாக அந்த எல்லாம் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட அந்த சோப் வகைகள் எல்லாமே போட்டிருக்கீங்க. எங்களை அந்த பழங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்கணும் பாருங்க. உற்பத்தி செய்யப்பட எல்லாமே அங்கே ரீச்சாவில் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள்லாம் கொண்டு வந்திருக்கணும் பாருங்க. அதே மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல்லாக பாருங்க அந்த சிரட்டையில் செய்யப்பட்டது வந்து இந்த கீடெக்ஸ் வகையில இருந்து எல்லாமே இருக்குது. இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளுக்கு வந்து இதில் போட்டிருக்கணும் பாருங்க. மற்ற இந்த உள்ள வந்து இந்த பொருட்கள் எல்லாமே இதில் கீடெக்கள் எல்லாம் பாருங்க. இதில் பாருங்க இது வந்து அந்த டைல்ஸுகள் வச்சிருக்கணும் பாருங்க. வீட்டுக்கு தேவையான டைல்ஸுகள்ல இருந்து அந்த நிலங்களுக்கு கல்லுகள் பதிக்கிறதுக்கு இந்த மாதிரியான எல்லாமே பாருங்க. நிலக்கல்லுன்னு சொல்லுவேன் பாருங்க. இதுல எல்லாம் வச்சிருக்கு பாருங்க. இதுல இதுல பாத்தீங்கன்னா இந்த கரும்பு மிஷின் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இயற்கையான கரும்பு ஜூஸுகள் எல்லாமே இங்க வந்தா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நேச்சுரல் ரூட்ஸ் சொல்லி போட்டிருக்கணும் பாருங்க. 66 ஸ்டோர்ல வந்து இங்க ஃபுல்லா அந்த கரும்புகள் எல்லாம் அடுக்கி வச்சுக்கணும் பாருங்க. இதான அந்த கரும்பு மிஷின் வந்து எடுக்கக்கூடிய மிஷின் வந்து இதுல இருக்கு பாருங்க. இதுல ஃபுல்லா இதில் எப்படின்னா காட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. உங்களை கிஃப்ட்டுகள் எல்லாமே வழங்கி நம்ம வந்து இந்த இதெல்லாம் அந்த பியூட்டி ப்ராடக்ட்டுகள்லாம் வந்து இதில் இருக்கிறதையும் இதில் பார்க்கலாம். இங்கால வந்து அந்த உணவுப் பொருட்கள் இருக்குது பாருங்க. உற்பத்தி அந்த தொதல் அப்படியான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்க. இதில் தொதல்கள் எல்லாமே வச்சுக்கணும். இங்கே இது வந்து 500 கிராம் வந்து 1500 ரூபா பாருங்க. இதில் எல்லாமே வச்சிருக்கணும். வேணுமானாக்கள் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மஸ்கட் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி விற்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. இதுல எங்கால வந்து அந்த கிரைண்டர் ஐட்டங்கள் இருக்கு பாருங்க. அந்த கல் கிரைண்டருக்கு பாவிக்கிற கல்லுகள் மற்ற நீர் மட்டங்கள் அப்படியான பொருட்கள் எல்லாமே இருக்கு. இதுலயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு நூடுல்ஸ் வகையான இதுகள் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. இதுல ஃபுல்லா நூடுல்ஸுக்கானதுதான. இதுல எங்களை வந்து அந்த சமோசா வந்து கொண்டு வந்திருக்கேன். சமபோசாவில இருந்து கொண்டு வந்து வச்சுக்கிறேன் பாருங்க. இதுல வந்து இந்த ஃப்ரீ சாம்பிள் எல்லாம் வந்து வழங்கி கொண்டு வந்து லங்கா சோயாவில் வந்து இந்த ஃப்ரீயான சாம்பிள் எல்லாமே கொடுப்பினா அதை வந்து உண்டு பார்க்கலாம். நீங்க யாரும் வேணும்னு சொல்லி சொன்னா அதே மாதிரி லங்கா சோயா இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கணும் பாருங்க. இதில் வந்து இந்த ஃப்ரீயாக வந்து சாம்பிள் பார்க்குறதுக்கும் வச்சிருக்கணும் பாருங்க. இதில் வந்து இந்த முறுக்கு லட்டு எல்லாமே செய்து வச்சிருக்கணும். இதில் பார்க்கலாம் நீங்கள் பாருங்க. வாங்குறாக்கள் வந்து இதில் போய் வாங்கி இதில் டேஸ்ட் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். இதில் அந்த ஆட்டோக்கள் எல்லாமே கொண்டு வந்து விட்டுருக்கணும் பாருங்க. அந்த பேட்டரி மாடலில் வந்து ஆட்டோக்கள் எல்லாமே நிற்கிறாங்க. இதில் வந்து கடைசி ஒரு 4 பேர். இது வந்து ஷேர் ஆட்டோ செட்டப்பில் நிற்கிறதையும் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படியே காட்டி கொண்டு போகிறோம். நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துருக்கு. இதில் காருகளில் வந்து எல்லாமே வந்துருக்குறேன். நீங்கள் இதில் பார்க்கலாம் பாருங்க. உங்களை நான் காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. பிஸ்கட் ஐட்டம் எல்லாமே இருக்குது பாருங்க. ஒன்று சொல்லி அந்த ஒரு கம்பெனிங்க தான். இதுல நிக்கிற வாகனங்களை பாருங்க. புல்லன்னு சொல்லி நிக்கிற அந்த மண் அகழ்வுகள் மற்றும் அந்த மிகப்பெரிய பாரங்கள் தூக்குறதுக்காக பயன்படுத்தப்படுற வாகனங்களை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில பேர் இதை ஜேசிபின்னு சொல்லி வேணும். ஆனா இது வந்து அப்படி இல்லை. ஜேசிபின்றது ஒரு கொம்பனி நேம். இதுக்கு பேர் ஜேசிபி அல்ல. இது ஒரு பேரம் தூக்கி தான் எவ்வளவு நிறைய வாகனங்களை கொண்டு வந்து இங்க காட்சிப்படுத்தி இருக்கணும். அதே இதில் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொம்பனியின் காட்சி அறைய வந்து பாருங்க எப்படி காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. விதம் விதமாக காட்சிப்படுத்தி எல்லாமே வந்து வச்சிருக்கணும் பாருங்க. இதுல இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க
இதில் வந்து இந்த வேலைப்பாடுகள் மாதிரியெல்லாம் செய்திருக்கணும் பாருங்க. இது வந்து இப்போ நாங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே வந்து மாம்பழத்தில் வந்து உருவாக்குற ப்ராடக்ட் தான் வந்து நாங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கோம் பாருங்க. இங்கே இதில் மாம்பழ உற்பத்தியில் ஜூஸ் எல்லாமே அடிச்சிருக்கணும் பாருங்க. அதை நாங்கள் இதில் காட்டுறோம் பாருங்க. இந்த மாம்பழங்களை பாருங்க ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 கிலோ 400 ரூபா இந்த மாம்பழம் எல்லாம். இங்கே மாங்கன்றுகள் எல்லாமே வச்சுருக்கோம். இந்த ஃப்ரெஷ் ஜூஸுகள் எல்லாமே தயாராகி கொண்டிருக்கு பாருங்க. இதில் 150 ரூபாய்க்கு வழங்கி கொண்டிருக்கணும். இங்கால அந்த தேவையான இந்த இன மாங்கண்டுகள் எல்லாமே வச்சிருக்கணும் பாருங்க. அதே இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. தேவையானகள் வந்து இதில் எடுத்துக்கொள்ளலாம். 3 நாட்களுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கண்காட்சி நடக்கிற கட்டத்தில் வந்து மழையும் வந்துட்டு பாருங்க. எல்லாருமே ஓடிக்கொண்டு இருக்கணும் பாருங்க. அதே இதில் பார்க்கக்கூடிய நியூ பிராண்ட் காசு எல்லாம் கொண்டு வந்து விட்டுருக்கணும் பாருங்க. ப்ரூஃப் சொல்லி இதில் கூட நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த பைக்குகளும் வந்து எல்லாமே கொண்டு வந்து காட்சிப்படுத்தி இருக்கணும் பாருங்க. தேவையான இதில் புக் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் இதில் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். சொல்லுங்க. நாங்க இங்க சிபிஎல் இருக்கு தானே, இலங்கையில சிபிஎல் சேரா கம்பெனில இது என்ன பேர் இலக்கஞ்சின்னு சொல்லி சரியா. இந்த கஞ்சி அதாவது அரிசி வல்லாரை சரியா. சிபிஎல் சேராண்ட இந்த கஞ்சி தான் நாங்க கொடுக்க போறோம். அதாவது இதுல என்ன இருக்குன்னு சொன்னா அரிசி மற்றது வல்லாரை மற்ற சோயா வெள்ளை இஞ்சி அது உள்ளி இஞ்சி அதெல்லாம் கலந்து இதை கொடுக்குறோம். இது உங்களுக்கு இந்த சளியாட நேரங்கள்ல இந்த மழை காலங்கள்ல இது நல்ல சிறப்பாக இருக்கும். உடம்புக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஒரு எல்லாமே இயற்கையில இதுல பாவிக்கிற கலர் வல்லாரை கலர் மட்டும் தான். இதுல நாங்கள் எந்த வித கலர்களும் அட் பண்ணல. ஏன்னா இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த வகையில இது சிறப்பாக ஒரு இயற்கையான முழுக்க இயற்கையானத ஒரு பானம். இதை நீங்க அருந்தி பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். அருந்திட்டு சொல்லுங்க எங்களுக்கு எப்படி இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். இதுல பாத்தீங்கன்னா சோடா வகையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. ஃப்ரீ சாம்பிளிங் வேற கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி குடிச்சு பாக்குறதுக்கு உங்களுக்கு இருக்கும். நீங்க வந்து பயன்பெறக்கூடிய மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க இருக்குது. உங்களோட பிள்ளைகளோட வந்து நீங்க பயன்பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே ஃபுல்லாவே சாப்பாட்டு ஐட்டங்கள் சோடா ஐட்டங்கள் அப்படித்தான் இருக்கு பாருங்க. வாகனத்தை பாருங்க, புதுசா ஒரு வாகனம் ஒன்றாக்கி இருக்கணும். அதையும் கொண்டு வந்து இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுல வேறங்க புதுசா டிராக்டர் எல்லாம் கொண்டு வந்து இறக்கி இருக்கணும். வயல் வேலை செய்யறாக்கள் காணி வேலை செய்யறாக்கள் எல்லாருக்குமே உதவக்கூடிய ஒரு வாகனம் சொல்லலாம் பாருங்க. இருக்கு பாருங்க டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைல் தான் இது வந்து பாருங்க. இந்த மோட்டோ கம்பெனி தான் ஃபுல்லா வந்து இந்த வாகனங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கணும் பாருங்க. இவ்வளோ வித்தியாசமான வாகனங்கள் எல்லாம் இருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு கிட்ட கொண்டு போய் காட்டுறோம் பாருங்க. இதில் வந்து இந்த ஏராளமான பரிசுகளும் வழங்கி கொண்டிருக்கணும் பாருங்க. டிஷர்ட்லேருந்து குடையிலேருந்து தொப்பி கீடெக்ஸ் அப்படியான எல்லாமே வழங்கி கொண்டிருக்கணும். இது அந்த இதில் கொண்டு வந்து விட்டுருக்கணும் பாருங்க. அந்த வாகனங்களை பாருங்க எப்படி எல்லாம் புதுசாக இறக்கி இருக்கணும் பாருங்க. எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக அந்த பைக் ரைடர்ஸ் தான் இது இருக்கு பாருங்க. இந்த பைக்கில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. புதிய வகை கார்கள்லாம் இதில் கொண்டு வந்து எல்லாமே அடிச்சிருக்கணும் பாருங்க. எப்படி நிற்குதுன்னு சொல்லி அந்த வாகனங்கள் வந்து இதில் பாருங்க. விலை கூட போட்டிருக்கணும் பாருங்க. இதில் பாருங்க காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணத்துக்கு கூட முதல் முறையும் வந்திருந்தவை இப்போ இங்கேயும் வந்திருக்கணும் முற்றவழிக்கும். இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. வித்தியாசமாக எவ்வளவு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குன்றதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இதில் நாங்கள் இந்த இங்காலயம் இருக்கிற ஸ்டோர்களை காட்டி கொள்கிறோம் உங்களுக்கு. இப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. நிறைய உற்பத்தி பொருட்கள் கை உற்பத்தி பொருட்கள் வந்து உள்ளூர் உற்பத்திகள் கூட நிறைய வந்திருக்கிறத இதில் நீங்கள் பார்க்கலாம். தேவையானகள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாபிள் கப்ஸுகள் எல்லாமே எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கான எல்லாம் பிஸ்கெட் எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க, எல்லாம் வடிவா காட்சி படுத்திருக்கணும் பாருங்க. பார்க்கக்கூடிய மாதிரி ஃப்ரீம் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். வணக்கம் ஐயா, இது வந்து காகில்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்க புது பிஸ்கெட் கோட்டிங் ஐட்டங்கள். முன்ன வந்து எங்கள்கிட்ட சோஸ் கேம் ஐட்டங்கள் இருந்து பிஸ்கெட் இருந்துச்சு. இப்போ புதுசாக வந்திருக்கு பிஸ்கெட் கோட்டிங் ஐட்டங்கள். இதெல்லாம் வந்து 25 ரூபா விற்கிற, பெரிய அளவில் 25 ரூபா விற்கிற மாதிரி வருது. சாக்லேட் இருக்கு, வெனிலா இருக்கு, ஸ்ட்ராபெரி ஐட்டங்கள், சாக்லேட் கோடிங்ஸ் எல்லாமே கலர்ஃபுல் ரேஞ்ச் இருக்கும். எல்லாமே 250 ரூபா 200 ரூபா அந்த ரேஞ்சுக்குலாம் வருது. இது வந்து வேப்பர்ஸ் கோடிங். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொரியன் ரேஞ்ச் ஐட்டங்கள் எல்லாம் சேம்பிள் வச்சிருக்கு. அந்த மாதிரி அந்த தேங்காய் பூ உள்ள வார மாதிரி வரும். இது ஃபிங்கர்ஸ் ஐட்டங்கள் இருக்கு. எல்லாம் 220 ரூபா விற்கிறது. இன்றைக்கி நாங்கள் 180 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதெல்லாம் இது எல்லாமே 220 ரூபா 230 ரூபா அந்த மாதிரி சாக்லேட் ரேஞ்ச் ஐட்டங்கள் தான் ஃபுல்லாக இருக்கு. இது எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண புது புது ஐட்டங்கள். எல்லாருக்குமே 10 வீதம் கடைக்கு நாங்கள் என்ன விலைக்கு போடுறோமோ அந்த விலைக்கு நாங்கள் இன்றைக்கி எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை சேம்பிள் இருக்கு வாங்க சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் வார எல்லாருக்குமே 3 ஜாதி சேம்பிள் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரியோ சாக்லேட்ஸ் இருக்கு, பிளஸ் சாக்லேட் இருக்கு, ஃபிங்கர்ஸ் இதுலயும் நாங்க சேம்பிள் கொடுத்துருக்கோம். வாங்கி எனக்கு ஃபிங்கர்ஸ் சுத்தணும். இப்படி 3 ரேஞ்ச் இருக்கு. சாப்பிட்டு பாருங்க, எடுத்து சாப்பிட்டு பாருங்க, எடுங்க. இது கொஞ்சம் திக்னஸ் கோட்டிங்கண்ணா, நார்மல் பிஸ்கட் வராமல் இந்த இதில் விளங்குமா உங்களுக்கு. திக்னஸ் கோடிங், கொஞ்சம் ஹீட்டுக்கும் தாங்கக்கூடிய கோடிங் இது. அடுத்தது எங்கிட்ட ஜூஸ் ஐட்டங்களும் அங்கால இருக்கு. வந்து எங்கிட்ட வளமையான உள்ள பிஸ்கெட் ரேஞ்ச் வளமையாக எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே 10% ஆஃப்ல போகுது. அதில் மொக்டெயில் ஒன்று செய்கிறோம் இன்றைக்கு. இது மாதிரியாண்ணா இது எங்கட ஒனியன் கட்ஸ், சீஸ் கட்ஸ், மைனஸ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குரியது இது நீங்கள் சாப்பிடுங்க. அது நீங்கள் வேணும்னு சொன்னால் 100 ரூபாய் கப் இருக்கு, அதுவும் வேண்டி எடுத்துட்டு போகலாம். வீட்டை கொண்டு போறாக்கள் 100 ரூபாய் கப்பை வாங்கி கொண்டு போகலாம். எப்படியம்மா கப் இது சாப்பிட்டு பாருங்க. நான் மைனஸோட சேர்த்து எடுத்து பாருங்க. அதானே மூணு நாளும் இதே மாதிரி சேம்பிள் ஃப்ரீயா வருதுன்னா வந்து சாப்பிட்டு பார்த்து வேண்டிட்டு போங்க. இப்பதான் மக்கள் எல்லாம் வேற வழி கிடைக்கணும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே, இனி சனி ஞாயிறு எல்லாம் மக்கள் கூட்டமா தான் இருக்கு. மொத்த வழியே முடங்கி போய் தான் இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவுக்கு மக்களா இருக்கும் பாருங்க. 400 கம்பெனிஸ்ண்டா சும்மா இல்லை தானே. இதுல பாருங்க மெலிவன் கம்பெனி வந்திருக்கீங்கன்னா இஞ்சால ஃப்ரீ சாம்பிள் கொடுத்து கொண்டிருக்கீங்க பாருங்க. இங்க இது என்னண்ணா 3 நாளைக்குமே கொடுப்பீங்களா? 3 நாளைக்குமே கொடுக்குறீங்க ஃப்ரீ தானே? மெலிவன் கம்பெனிக்கு ஆக்களை பாருங்க முட்டி மோதி கொண்டிருக்கணும். இதை குடிக்கிறதுக்கு கொடுத்து கொண்டிருக்கணும். நம்மளோட பாப்போம் என்ன இதுல பாத்தீங்கன்னா இலவசமாக சுவைத்து பாக்குறதுக்கு மில்க் ட்ரிங்க் கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. அதுல இஞ்சால தயார் பண்ணி கொண்டிருக்கணும். சமையல் நடந்து கொண்டிருக்கு. பாத்தீங்கன்னா அதை நீங்க இதுல பாக்கலாம் பாருங்க. இப்ப இந்த இதுல ஒரு ஆள் விளையாட போறாரு பாருங்க, எப்படி வந்து பிடிக்கணும்னு சொல்லி.
மூண்டை பிடிச்சிருக்கிற அப்ப அவருக்கு வந்து இதுல வந்து 3 கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. இறுதி சந்தர்ப்பமா ரைட் பாபம் சிரிச்சு கொண்டே இருக்கிறார். வணக்கம். வெல், தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் டியூமாஸ் ஜாப் பேங்க்ல இருந்து அழைக்கிறோம். இந்த டியூமாஸ் ஜாப் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம், சாரி 5 வருஷமா இங்க ஜெஃப்னால ஸ்ரீலங்கால இயங்கி கொண்டிருக்கிற ஒரு ஜாப் பேங்க். At the same time, we are giving variety of job opportunities for each and everyone. Unemployed இருக்கிறவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எடுத்து கொடுக்கறது தான் எங்களோட மெயின் டார்கெட். அட் திஸ் சேம் டைம் நாங்கள் இன்றைக்கு அதிர்ஷ்ட லாப சீட்டெடுப்பு நடத்துகிறோம். என்ன விஷயம் என்றால் இதில் வந்து கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே அவைகளுக்கு 1 லட்சத்துக்கும் மேலே 1 லட்சம் வரைக்கும் 1 லட்சம் அளவான ஒரு பேமெண்ட் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இதோட ஃபுல் லிங்க் வந்து நீங்க டிமாஸ் இதுல இருக்கிற நம்பர்ஸை வந்து நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம். அட் த சேம் டைம் நீங்க என்ன பார்த்து கொள்ளலாம்னா எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமான யூடியூப் டிக்கு மற்றது என்னது ஒரு டிக்டாக் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.